அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய சமூகத்தில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாகம் மக்களுக்கு மத்தியில் கடந்த காலங்களை விடவும் ஓரளவு உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு எல்லா புகழும். ஆனாலும் ஒரு விடயத்தை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது எதற்காக வேண்டி படிக்க வேண்டும், கல்வியினுடைய நோக்கம் என்ன. இஸ்லாம் கல்வியினுடைய நோக்கத்தை 3 வகையாக காட்டுகிறது. படிக்க வேண்டும், எதை படித்தாலும் சரி அது ஒரு இன்ஃபர்மேஷனாக, ஒரு தகவலாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அது ஒரு வாழ்க்கை பாடமாக மாறிவிட வேண்டும். எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி அல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வேண்டி. கல்வி என்னை மாற்றிவிட வேண்டும். இரண்டாவது, கல்வி என்பது, அறிவு என்பது வாழ்வதற்காக வேண்டி அல்ல, ஒரு வயிற்று பிழைப்புக்காக வேண்டி அல்ல. கல்வியினுடைய நோக்கம் பிறருக்கு பணி செய்வதற்காக வேண்டி, சர்வீஸ் செய்வதற்காக வேண்டி, பிறரை வாழ வைப்பதற்காக வேண்டி, பிறர் நலம் பேணுவதற்காக வேண்டி. மூணாவது, எங்களை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கையை விடவும் மறு உலக வாழ்வை நாங்கள் நம்பி வாழக்கூடியவர்கள். இந்த வாழ்வு எங்களுக்கு நிச்சயமற்றது. நாங்கள் படிக்க வேண்டியது உரிமைகளை பற்றி படிப்பதை விடவும் கூடுதலாக கடமைகளை பற்றி படிக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை படியுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி படியுங்கள். உரிமை போராட்டத்துக்காக வேண்டி படிக்க வேண்டாம். உரிமைகள் கிடைத்துவிடும் கடமைகளை சரியாக செய்துவிட்டால். கடமைகள் சரியாக செய்யப்படும் பொழுது சேவைகள் தேவைப்பட மாட்டாது. எனவேதான் இஸ்லாம் மிக அழகாக சொல்லித் தந்திருக்கிறது. எஜுகேஷனுடைய முதலாவது நோக்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் அல்ல. எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டி யாருமே படிக்க வேண்டாம். படித்ததை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி படியுங்கள். படியுங்கள் வயிற்று பிழைப்புக்காக வேண்டி அல்ல, தொழில் செய்வதற்காக வேண்டி அல்ல. தொழிலும் செய்யலாம், சம்பளம் வாங்கலாம், ஆனால் அதல்ல நோக்கம். பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்யலாம். இந்த கல்வியின் ஊடாக சர்வீஸ் செய்வதற்காக வேண்டி படியுங்கள், சவைவலுக்காக வேண்டி படிக்க வேண்டாம். மூன்றாவது, எதற்காக வேண்டி படிக்க வேண்டும்? கடமைகளை சரியாக செய்து முடிக்க படித்துக் கொள்ளுங்கள். உரிமைகள் தானாக கிடைத்துவிடும். இந்த உலகத்தில் உரிமைகள் கிடைக்காவிட்டாலும் மறு உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறு உலக வாழ்வில் எங்களால் எந்த கட்டத்திலும் கடமைகள் செய்ய முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 3 நோக்கங்களையும் மறந்து விடாதீர்கள். இதை புதுப்பித்துக் கொண்டே இருப்பீர்களாக. உங்கள் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக இறைவன்.